is good all the time. God is good. Amen. தேவன் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. இந்த வருஷத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப எங்க வந்துட்டோம்? மே ஆல்மோஸ்ட் முடிக்க போறோம். God is so good. அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நியூஸ பாக்குறோம். ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு இடத்துல வார், ஒவ்வொரு இடத்துல வந்து வியாதி, நிறைய காரியங்கள் வருது. ஆனா தேவன் நம்மளை அவரோட கண்ணின் மணியை போல வைத்து காத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்னும் அணுகாத படிக்கு அவர் சட்டையின் கீழ் நம்மளை வந்து அடைக்கலமாய் வைத்து he's been protecting us. நம்மள மாத்திரம் இல்ல, நம்ம குடும்பத்தை, நம்மளோட சார்ந்தவங்க எல்லாரையும் அவர் வந்து வல்லமையாய் வழி நடத்தி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐயா வந்து அழகான இதை வந்து நமக்கு ஷேர் பண்ணார். ரொம்ப பலமா இருந்துச்சு. ஆமென். எவ்வளவு பெரிய சாட்சியா அவரை வச்சிருக்கிறாரு. ஆமென். நீங்க எல்லாரும் அதை ரிசீவ் பண்ணீங்களா? நம்மளும் அதே மாதிரி இருக்கணும். நம்ம ஜெனரேஷனுக்கு அந்த பிளெஸிங்கை நம்ம வந்து கேரி ஓவர் பண்ணும். எப்ப இதெல்லாம் வரும்னா ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில இருக்கும்போது தான். நம்ம எப்ப ஏசப்பாவை நம்ம வாழ்க்கையில ரிசீவ் பண்றோமோ அப்ப என்ன ஆகுது? எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறார். எல்லா பர்ஃபெக்ட் அண்ட் குட் பிளெஸிங்ஸ் ஒன்லி கம்ஸ் ஃப்ரம் ஜீசஸ். வேற எந்த உலக பிரகாரமான மனுஷன் கிட்ட இருந்து அது வராது. அவங்க வந்து உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க, நல்லவங்க போலயே அவங்க கூட இருப்பாங்க, நல்லவங்க போலயே பேசுவாங்க. ஆனா என்ன ஆகும்? நீங்க எப்ப விழுவீங்கன்றது அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கும். கரெக்ட் தானே? ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுக்கு நன்மை மாத்த தருகிற தேவன் என் ஏசப்பா மாத்திரம் தான். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க ஜீவனுள்ள சாட்சியா இருக்கிறோன்னா நம்ம ஏசப்பாவை நம்ம வாழ்க்கையில ரிசீவ் பண்ணிருக்கிறோம். நமக்குள்ள ஏசப்பா இருக்கிறாரு. நம்ம அவருக்காக வாழ்றோம். அவர் நமக்கு ஜீவன் தந்த தேவனா இருக்கிறாரு. அவரோட டிவைன் சாக்ரிஃபைஸ நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஏன்னா அவருக்கு நம்ம கிட்ட எந்த எதிர்பார்ப்பாவது இருக்குதா? நீங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு அவர் ஒரு எதிர்பார்ப்புமே அவர் வந்து வைக்கல நம்ம மேல. எல்லாவற்றையும் அவர் நமக்காக செஞ்சு முடிச்சுட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க அவரை முழுமையாய் நேசிக்க வேண்டும். ஆமென். ஆமென். எல்லா நேரத்திலும் தேவன் நம்மள மாத்திரம்தான் காண்பிருக்காரு. அவர் வந்து எப்படி நம்மளை வைத்திருக்கிறாருன்னா அவரோட கைகள்ல ஆண்டவர் நம்மளோட நேம வந்து என்கரேஜ் பண்ணிருக்கிறாரு. அவரோட கையில என்ன பண்ணிருக்கிறாரு? நம்மளோட பேரை வந்து செதுக்கி இருக்கிறாரு. எப்பயுமே அவர் முன்னாடி நம்ம பேர் மாத்திரம், நம்ம மாத்திரம் தான் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா சில நேரம் சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது இல்ல, ரொம்ப ட்ரையா இருக்குது, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி கிடையாது. நம்ம 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 கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம் நம்மளோட வேலை இடத்துல. ஆனா நம்மளை காட்டிலும் சிலவங்க ஏமாத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும், அவங்களுக்கு எல்லா உயர்வுகளும் கிடைச்சிரும். அப்ப நம்ம மன சோர்ந்து போயிடுறோம் நிறைய நேரத்துல. சில நேரம் நம்மளோட வியாதி, நம்மளோட பலவீனங்கள் வந்து நம்மளை அப்படியே கீழே இழுக்கும், நம்மளை அப்படியே சோர்வுபடுத்தும். அப்ப எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒருவேளை ஏசப்பா என்னை மறந்துட்டாரோ, ஒருவேளை நான் மறக்கப்பட்டுட்டனோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்றதான வார்த்தை, எனக்கு சொல்றதான வார்த்தை, உங்களுக்கு சொல்றதான வார்த்தை என்னன்னா, தேவன் உங்களை மறக்கவே இல்லை, உங்களை மறக்கவே இல்லை. ஆனா உங்களை அவரோட செட்டையின் கீழ் மறைத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஏன்னா நீங்களும் நானும் ரொம்ப ப்ரெஷியஸ். அவரோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால் நம்மள கிரயம் பண்ணி இருக்கிறாரு. அதனால அவர் சும்மா அப்படி விட்டுற முடியாது. ஒரு கோழி குஞ்சை நீங்க அப்படியே சும்மா விட்டுற முடியுமா? விட்டா என்ன ஆயிரும்? ஒரு பருந்து வந்து தூக்கிட்டு போயிடும். அதே மாதிரி உங்களையும் என்ன அவர் என்ன பண்றாரு? அவரோட விங்ஸ் கீழே பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஏன்னா we are so precious. நம்ம ஒரு டைமண்ட் மாதிரி. ஒரு டைமண்ட் நெக்லஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து சாதாரண ஒரு பலசர கடைக்கு ஜாமான் வாங்க போகும்போது போட்டு போவீங்களா? இல்ல சும்மா தெருவுல விளையாட போகும்போது போட்டு போவீங்களா? மாட்டீங்க. அதை என்ன பண்ணுவீங்க? அழகா ஒரு பாக்ஸ்ல வச்சு அதை எங்க வைப்பீங்க? பீரோக்குள்ள வச்சு பூட்டி அந்த சாவியை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சு அப்படி ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருப்பீங்க. உங்க வீட்டுல இருக்கவங்க கூட கூட நீங்க சொல்ல மாட்டீங்க அது எங்க இருக்குன்னு. ஏன்னா இட் இஸ் சோ ப்ரெஷியஸ். அதே மாதிரி உங்களையும் என்னையும் தேவன் வந்து மறைத்து வைத்திருக்கிறாரு. அவர் நம்மளை மறந்து போகவே இல்லை. என்ன நம்மளோட வாழ்க்கையில இதே மாதிரி நிறைய சூழ்நிலை நம்ம டைம்ல கோ த்ரூ பண்ணுவோம். Things might not be prosperous as we expect, but always remember God is watching you and you are so precious in His sight. நீங்க அவரோட கரத்துல இருக்கிறீங்க. God is in control. நீங்க வந்து என்ன பண்ண மாட்டீங்க? வெயிலையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. ஆனா என்ன ஆகும்? வாய்க்கால்களை நிரம்ப செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே மாதிரி
நம்ம பார்த்தோம்னா ஐசாயா சாப்டர் 49:15, ஐசாயா 49வது அதிகாரம் 15-17 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, ஒரு நர்சிங் மதர், ஒரு பால் கொடுக்கிற தாய் கூட தன் குழந்தைய மறக்க மாட்டான். ஆனா அவளே மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் எங்க உன் பேரை எழுதி வச்சிருக்கிறேன், என் கைகள்ல நான் பேரை எழுதி வச்சிருக்கேன். அதனால இன்னைக்கு டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். உங்களோட நீங்க சோர்ந்தடைந்து போகாதீங்க. ஏன்னா தேவன் எங்க வைத்திருக்கிறார் உங்களை? அவரோட செட்டையின் கீழே அவர் மறைத்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 119 நம்ம வாசிக்கும் போது அவர் எங்க சொல்லுகிறாரு? எங்க வைத்திருக்கிறார் உங்களை? He who dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. அவரோட சிறகுகளின் கீழ் நம்மளை பத்திரமா வைத்திருக்கிறார், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி வைத்திருக்கிறார். ஏன்னா சில நேரம் நமக்கு அந்த ப்ரொடெக்ஷன் ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா இந்த உலகம் நம்ம வீட்டுல நம்ம ஜெபம் பண்ணி நம்மளை காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நீங்க நியூஸ் பேப்பரை திறந்தீங்கன்னா எவ்வளவு பயங்கரமா இருக்குது. இன்னைக்கு தைரியமா வீட்டை விட்டு ஆண் பிள்ளைனாலும் சரி பெண் பிள்ளைனாலும் வெளியில தைரியமா போக முடியாது. அவ்வளவு சூழ்நிலைகள் மோசமாக இருக்கிறது. ஒவ்வொரு தடையும் நம்ம பிள்ளைங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் எப்படி இருக்கணும்? நம்ம ஜெபத்துல அவங்களை காத்து கொண்டு இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைகள் ஃபேவரபிளா இல்ல. எவ்வளவு ஈஸியா அவன் நம்மளோட எனிமி எப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் எதுக்கு வரான்? நீங்க நல்லா இருக்கணும்னு பாக்குறதுக்காக வரானா? இல்ல, உங்களை அவன் எதுக்கு வரான்? திருடுறதுக்கு மட்டும்தான் வரான். ஜான் 10:10 எடுத்து வாசிங்கன்னா அதுல கொடுத்திருக்குது. என்ன கொடுத்திருக்கு? அவன் எதுக்கு வரான்? உங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும்தான், அவங்களோட அழிவை பாக்குறது மட்டும்தான் அவனோட சித்தம். நீங்க நல்லா இருக்கிறத பாக்குறது அவனோட சித்தம் கிடையாது. ஆனா தேவனாகிய கர்த்தர் அவரோட கிருபை அன்பு நம்மள எப்பயுமே நமக்கு என்னது? எவர்லாஸ்டிங் லைஃப், நமக்கு ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை, ஜீவனுள்ள ஒரு இதை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வருகிறார். ஆமென். அவரு மாத்திரம்தான் நமக்கு ஜீவன் தருகிற தேவனா இருக்கிறார். இதை நம்ம உணரும் போது என்ன ஆகுது? நமக்குள்ள கிறிஸ்து இருக்கும்போது தான் நமக்கு அந்த பிரசனம் நம்ம மேல இருக்குது. எப்பெல்லாம் நம்ம அந்த பிரசனத்திலே இருக்கிறோமோ அவர் நம்ம என்ன பண்றாரு? நம்மளோட வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணுகிறார், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. நீங்க எப்பெல்லாம் உடஞ்சு போறீங்களோ அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை கட்டுகிறாரு, உங்களுக்கு ஒரு புது ஜீவனை தருகிறாரு. நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து போறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க பலன் இல்லாம போறீங்களோ, ஐயா சொன்னது மாதிரி எப்படி கழுகுக்கு தன் வயது தரது போல என்ன பண்ணாரு? உங்களை பலப்படுத்துறாரு. அதனால என்ன ஆகுது? நீங்க பிரச்சனையோட லெவல்ல இருந்து பிரச்சனையை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கீழே இருந்து ஏரோப்ளைனை பார்த்தா எப்படி இருக்கும்? ஏரோப்ளைன் பெருசா தெரியும். ஆனா ஏரோப்ளைன் மேல இருந்து நீங்க கீழே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது எல்லா இடமும் பாத்தீங்கன்னா சின்னதா பசில் மேப் மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்னைக்குமே பிரச்சனையை உங்க முன்னாடி நின்று பாக்காதீங்க. ஏசப்பாவோட தோல்ல உட்கார்ந்து உங்க பிரச்சனைகளை பாருங்க. பிரச்சனைகள் ரொம்ப சின்னது. ஏன்னா அவர் நம்மளை சிருஷ்டித்த தேவன். ஐயா சொன்னது போல எல்லா வியாதிக்கும் ஒரே டாக்டர் யாரு? ஏசப்பா மட்டும்தான். ஏன்னா அவர் நம்மளை சிருஷ்டித்த தேவன். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவன் கொடுத்த தேவன். அவர் நம்மளோட வாழ்க்கையில இருந்தாருன்னா என்ன ஆகும்னா, அது சாதாரணமான காரியங்கள்ல எப்படி ஆயிடும்? அசாதாரணமான காரியங்களாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். Amen. Hallelujah. You will receive the supernatural blessing when you have Jesus in your life. Only through Jesus. It's not because of you. உங்களால கிடையாது. யாருனால? உங்களுக்குள்ள இருக்கிறதான ஏசப்பால மட்டும்தான். அது எப்பன்னா நம்மள அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்பா, என்ன உங்ககிட்ட உங்களோட பாத்திரமாக ஒப்பு கொடுக்கிறேன், ஒரு கருவியாக ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு என்னை எடுத்து பயன்படுத்துங்க, உன்னோட நாம மாத்திரம் என்னோட வாழ்க்கையில மகிமைப்படுத்தட்டும் படட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துறாரு. இன்னும் விசேஷித்த காரியத்தை நம்ம கொண்டு செய்வாரு. இன்னொரு பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அழகா ஒரு காரியத்தை அவரு சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா, எப்பெல்லாம் அவர் நம்மளை மறைத்து வைக்கிறாரோ அந்த டைம்ல எல்லாம் அவர் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இட்ஸ் அ டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே. சோ நம்ம இந்த இதுல பார்த்த மாதிரி திருடன் எதுக்கு வருகிறான்? அழிக்க மாத்திரம்தான் வர்றாரு. ஆனா அவர் நமக்கு ஒரு பரம மெய்ப்பராக இருந்து நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு கரெக்டா கொடுக்கிறாரு. நம்ம சங்கீதம் 23 படிக்கிறது போல அவர் எப்படி இருக்கிறாரு? He is a good shepherd. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எப்ப தண்ணி குடிக்கணும், எனக்கு எப்ப ஃபுட்டு கொடுக்கணும்ன்றதுக்கு அவருக்கு கரெக்டா தெரியும். என்னை கரெக்டான இடத்துல அவர் வைக்கிறாரு. எப்பயுமே அவரோட பூர்ண அன்புனால் அவர் என்னை காத்து கொள்ளுகிறார். அப்ப இந்த ஒரு 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 சின்ன ஜோக் உங்ககிட்ட சொல்றேன். ஒருத்தர் ஒரு கம்பெனில வேலை பார்த்தார், சரியா? அப்ப அவர் அது ஒரு சாமில் கம்பெனி, வுட்டு அறுப்பாங்கல்ல, அந்த கம்பெனில வேலை பார்க்கிறாரு.
அப்ப டெய்லி என்ன பண்ணுவாரு, அந்த வேலை பாக்குறவர் வந்து ஒரு ஒரு ட்ராலி ஒண்ணு, அந்த ட்ராலில வந்து மரத்தூள் வந்து எடுத்துட்டு போறாரு. அப்ப அந்த வாட்ச்மேன் கேட்பாரு, என்னப்பா எடுத்துட்டு போற அப்படின்னு. இல்லைங்க ஐயா, அதுல மரத்தூள் தான் எடுத்துட்டு போறேன், வீட்டுல வந்து அடுப்பெரிக்கிறக்கா எடுத்துட்டு போறேன். சரி, எடுத்துட்டு போ. அப்போ இந்த மாதிரி டெய்லி அந்த ஆள் வந்து ட்ராலில வச்சு வச்சு என்ன பண்றாரு, மர ட்ராலில வச்சு எடுத்துட்டு போறாரு. அப்ப இவர் சொல்றாரு அந்த வாட்ச்மேன், எனக்கு உன் மேல சந்தேகமாவே இருக்குது, நீ ஏதோ திருடுறேன்னு எனக்கு தெரியுது, ஆனா நீ மரத்தூள் தான் நீ எடுத்துட்டு போற, ஆனா என் மனசுல வந்து பட்டுட்டே இருக்கு, நீ ஏதோ வந்து திருடிட்டு போற இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் சொல்றாரு, பாருங்க ஏன், நீங்க வேணா நல்லா செக் பண்ணி பாருங்க, மரத்தூளும் இந்த மர வேஸ்ட்டை தான் நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சரின்னு அனுப்பிடு. அப்புறம் அடுத்த நாள் அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது, நீ எதையோ திருடிட்டு போற இங்க இருந்து, நீ உண்மை சொல்லிடு, நான் வந்து உன்னை வந்து காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, டெய்லி நான் இங்க இருந்து ஒரு ட்ராலியை திருடிட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் நம்ம பக்கத்திலே இருக்கிறான், அவன் என்ன திருடுறான்னு நமக்கு தெரியல. நம்ம நினைக்கிறோம் அவன் நம்ம கிட்ட இருந்து நகை பண்ணணும், ஆனா அவன் என்ன எடுக்கணும்னு நினைக்கிறான், உங்க குடும்பத்தின் சமாதானத்தை எடுக்கணும்னு நினைக்கிறான், உங்க நேரத்தை எடுக்கணும்னு நினைக்கிறான். உங்க நேரம் வந்து எவ்வளவு ப்ரெஷியஸ் நமக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நிறைய டைம் என்ன பண்ணிடுறோம், வேஸ்ட் ஆக்கிறோம். தேவனோடு கூட இடைப்படாத படிக்கு நம்மள தேவன் கிட்ட இருந்து பிரிக்கிறதான காரியங்கள் நிறைய இருக்குது இன்னைக்கு. கரெக்ட் தானே? நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கே தெரியும். அந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, அதுவும் நம்ம கிட்ட இருந்து திருடி போயிட்டே இருக்கு. உங்ககிட்ட இருந்து போன டைம் உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா? ஒரு 1 hour போயிடுச்சு, அந்த 1 hour உங்களால ரீகேப்சர் பண்ண முடியுமா? முடியாது. இன்னைக்கு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து என்ன ஆயிருது, நம்ம என்ன தொலைக்கிறோன்னே நமக்கு தெரியாம போயிருது. நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் கிட்ட நம்ம என்ன கேட்கணும்னா, ஆவிக்குரிய கண்களை நம்ம திறக்கணும். தேவன் நமக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்தால் மாத்திரம்தான் we can identify, நம்ம எதையும் இழக்காத படிக்கு தேவன் நம்மள காத்து கொள்ள முடியும். நம்ம நேரத்தை பிரயோஜனமா பயன்படுத்தணும். நம்ம அவரோட பிரசனத்தை என்னைக்குமே உதாசீனப்படுத்தவே கூடாது. அதே மாதிரி அவரோட பிரசனத்தை எதுக்காகவும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. இந்த நேரம் நீங்க இங்க வந்து செலவிடுறது வந்து கர்த்தர் கணக்கில் இருக்குது. கண்டிப்பா தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஏன்னா யூ ஆர் மேக்கிங் தி சாபத் டே ஹோலி. இந்த நாளை, இந்த சமயத்தை நம்ம தேவனுக்காக இந்த இடத்துல வந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்து, அவரை நன்றி செலுத்துறதுக்காக இங்க வந்திருக்கிறோம் முழு இருதயத்தோடு. கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. God is good all the time and all the time God is good. ஏசப்பா என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஜீசஸ் இருந்தா மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நீங்க உச்சரிக்கும் போது என்ன ஆகும், உங்களுக்குள்ள புது பலன் வரும், உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, உங்களுக்கு ஜீவன் உண்டு. நீங்க இழந்த எல்லாவற்றையும் நீங்க எங்க பெற்றுக்கொள்வீங்க? ஏசப்பா மூலமா மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எந்த மனுஷனாலேயோ நமக்கு எல்லா மனுஷன் என்ன தர முடியும்? எம்டி ப்ராமிஸ் மட்டும்தான் தர முடியும். நாளைக்கு நீங்க ஒரு தேவன் போய் நின்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம தேவன் மட்டும்தான் எப்பயுமே ரெடி டு வெயிட் ஃபார் யுவர் கால். என்னைக்குமே அவர் கால் பிஸியா போனதே கிடையாது. He is always waiting for us. Amen. Hallelujah. அவர் நமக்காக மாத்திரம்தான் இந்த உலகத்துல இறங்கி வந்தார். வேற அவரோட ஸ்தானத்துல இருந்து நமக்காக மாத்திரம்தான் இறங்கி வந்து எல்லா பாடுகளும் அனுபவித்தாரு. நமக்காக மாத்திரம்தான். Amen. ஹல்லேலூயா. அமெரிக்கா தேசத்துல அட்லாண்ட்ல வந்து ஒரு பெரிய பணக்காரம்மா இருந்தாங்க. அவங்க கணவர் வந்து மரிச்சிட்டாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருந்தார். அவருக்கு ஸ்பெஷல் நீட்ஸ், அவர் வந்து மென்டலி கொஞ்சம் ஸ்பெஷல் நீட் இருக்கு சைல்டு. அந்த அம்மா ஒரு 80 years வரைக்கும் இருந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் சொத்து, ஒரு பெரிய மேன்ஷன் எல்லாமே இருந்துச்சு. அவங்க வீடே அவ்வளவு டெக்கரேட்டிவா அழகா இருக்குமா. அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த வீடை வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டு ஆப்ஷன் விட்டுட்டாங்க. ஏலத்துக்கு வந்துருச்சு அந்த வீடு, கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்றதுனால. அப்ப யாருமே கிடையாது. அப்ப அந்த ஆப்ஷன்ல வந்து அந்த வீட்டுல ஒரு 25 years வேலை பார்த்த ஒரு பணி பெண்ணும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அந்த ஆப்ஷன்ல. அவங்க வந்து பணக்காரங்க எல்லாம் கிடையாது, அவங்க ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க தான். ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மன வருத்தம். ஏன்னா வந்து இது என்னோட முதலாளி அம்மாவோட வீடு, போகுது, யாருதான் எடுக்கிறாங்க, எவ்வளவுக்குதான் போகுதுன்னு பாப்போம்னு அவங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த வீடு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் வந்து அவ்வளவு டெக்கரேட்டிவும் விலை உயர்ந்த பெற்றதுமா இருக்கு. நிறைய பேர் அந்த சிட்டில இருந்து வந்து உட்கார்ந்து இருந்தாங்களா அந்த ஆக்ஷனை பாக்குறதுக்கு. அப்ப அந்த ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் ஏலம் இட்டுட்டே இருக்கிறாங்கன்னா, இப்ப முதல் பொருள் பாத்தீங்கன்னா அந்த ஹால்ல பாத்தீங்கன்னா தன்னோட மகன் வந்து வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்த அந்த படத்தை வந்து ஆக்ஷன் விட்டாங்களாம். ஆக்ஷன்ல வந்து ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்களாம், யாருமே வாங்கவே இல்லையா.
அப்ப 20 வருஷம், அந்த 25 வருஷம் அந்த அம்மா வேலை பார்த்தாலும் 20 வருஷம் அந்த அம்மா வந்து இந்த பையனை டேக் கேர் பண்ணிருக்காங்க சின்ன வயசுல. இப்ப அவங்க நினைச்சாங்களா இந்த பையனோட போட்டோ யாருமே வாங்கலையே, நம்ம அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் $20 கொடுத்து அந்த படத்தை வாங்கினாங்களாம். எவ்வளவு வாங்கினாங்களா? $20 கொடுத்து வாங்கினாங்களாம். சரி, மத்தவங்க என்ன நினைச்சாங்க, சரி சரி இது முடியட்டும், அடுத்த இதெல்லாம் சீக்கிரம் வரட்டும் அப்படின்னு. அந்த படத்தை வாங்கின உடனே அந்த படத்தை திருப்பி பார்த்தா அந்த அம்மா தன் கையால உயில் எழுதி வச்சிருக்காங்க, இந்த படத்தை யாரு வாங்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த சொத்து வந்து அந்த அவங்களுக்கு மட்டும்தான் போகணும். ஏன்னா இன்னைக்கு அதே மாதிரி யாரெல்லாம் இன்னைக்கு ஜீசஸ ரிசீவ் பண்றீங்களோ உங்க எல்லாருக்கும் பரலோகம் உண்டு. ஏமேன், ஜீவன் உண்டு. ஏமேன், இதே மாதிரிதான் ஏசுப்பா நிறைய பேர் உதாசீனப்படுத்தினாங்க. அவரு பிறந்த அந்த ஜூயிஷ் மக்களே அவங்கள ரிஜெக்ட் பண்ணாங்க. இன்னுமே சில ஜூயிஷ் இன்னும் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு ஜீசஸ் கிடைச்சிட்டாரு. ஏமா நம்ம விசுவாசிச்சோம், அவர் நம்மளோட ஜீவனுள்ள தேவன். இன்னைக்கு he has restored our life. Amen. Hallelujah. Did we receive Jesus in our life? Amen. God is good all the time, and all the time God is good. So இன்னைக்கு நம்ம ஞாபகம் வைத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க மறைக்கப்படல, நீங்க மறைக்கப்பட்டு வைத்திருக்கிறீங்க. ஏன்னா யூ ஆர் precious. Amen. உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க மறைக்கப்படல, நீங்க மறைத்து வைக்கப்பட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்க precious. Amen. You are the child of the most high God. Amen. நீங்களும் நானும் இயேசுவோட வேலைக்காரங்க கிடையாது, பிள்ளைங்க. எவ்வளவு பெரிய அத்தாரிட்டி, எவ்வளவு பெரிய அத்தாரிட்டி தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நீங்களும் நானும் அவரோட பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரோட நாமத்தினால எது கேட்டாலும் நமக்கு தருகிறார். ஏமேன், ஏமேன். பாஸ்டர் சொன்ன மாதிரி நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உருண்டு அழுகணும்னு தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட பேசுங்க. நான் போன தடவை சொன்ன மாதிரி நமக்கு வாழ்க்கையில ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், வாக்கிங் வித் ஜீசஸ். நீங்க அவர்கிட்ட பேசணும், அவர் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற அந்த இன்ட்ராக்ஷன் எல்லா டைம்ல இருக்கணும். இல்ல நான் குளிச்சுட்டு பரிசுத்தமா பைபிள் வாசித்துட்டு ஃபாஸ்டிங் இருந்தா போவேன். நோ 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 நோ. நீங்க உங்களோட இதனால ரைச்சஸ் ஆக முடியவே முடியாது. கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில இருந்தா மாத்திரம்தான் நீங்க ரைச்சஸ்னஸ் அடைய முடியும். ஆமென். ஜீசஸ் இருந்தா மாத்திரம்தான் நீங்க ரைச்சஸ்னஸ். நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, குட்டிக்கரணை அடிச்சாலும் சரி, ரைச்சஸ்னஸ் வராது. ஜீசஸ் இருந்தா மாத்திரம்தான் ரைச்சஸ்னஸ். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதான ஒரு அழகான கேரக்டர் யாருன்னா டேவிட். டேவிட் வந்து நான் உங்ககிட்ட போன தடவை சொன்ன மாதிரி அவர்கிட்ட ப்ராமிஸ் வந்துருச்சு. அவரோட மற்ற சகோதரர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஏற்கனவே வந்து சவுலோட ஆர்மில வந்து பெரிய பெரிய சோல்ஜர்ஸா இருந்தாங்க. அவங்களுக்கு உடல் பலம் இருந்துச்சு, நல்ல ஆளுகை செய்யறதான திறன் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா ப்ராஃபெட் சாமுவேல் அவங்க வீட்டுக்கு வரும்போது தேவன் யார அனாயின் பண்ண சொன்னாரு? ஆடு மேய்த்திட்டு இருந்த டேவிட தான் அனாயின் பண்ணாரு. பண்ண உடனே டைரக்டா கூட்டிட்டு போய் அவரை வந்து பேலஸ்ல ராஜாவாக்கிட்டாங்களா? இல்ல, அந்த அனாயிண்டிங் அவர் கையில வந்துருச்சு, ப்ராமிஸ் அவர் கையில வந்துட்டு. ஆனா ஸ்டில் அவர் என்ன பண்ணாரு? ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தாரு. அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்க டைம்ல அவர் என்னெல்லாம் யோசிச்சிருப்பாரு, என்ன என்னைய ஜோக்கர் ஆக்கிட்டாங்க, திரும்பி என்னை கூட்டிட்டு வந்து நான் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கேன். எத்தனை பேர் அவரை கிண்டல் பண்ணிருப்பாங்க, என்ன பண்ணி இன்னும் ஆடு மேய்ச்சிட்டா இருக்க, உன்னைய ராஜான்னு சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. ஆனா அந்த டைம்ல அவர் என்ன பண்ணாரு? அவரோட டைம் வந்து என்ன பண்ணாரு? இது எல்லாத்து மேல போக்கஸ் பண்ணாம என்ன பண்ணாரு? தேவனோட கர்த்தர் மேலதான் அவரோட போக்கஸ வச்சுட்டே இருந்தாரு. அவருக்கும் தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. இது நீங்க ஆபிரகாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் சொல்றோம். அவரு தேவனோட நண்பனா இருந்தாரு. ஆனா அவர் ஒரு எதிர்பார்ப்போடே இருந்தாரு. ஏன்னா தேவன் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு, உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன்னு. எப்பயுமே அவர் மைண்ட் எதுல இருந்துச்சு? எனக்கு எப்ப அந்த பிள்ளை வரும், எனக்கு எப்ப அந்த பிள்ளை வரும்னு சொல்லியே அந்த ப்ராமிஸ ஹோல்ட் பண்ணி பலத்தோடு இருந்தாரு. ஆனா டேவிட் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ப்ராமிஸ் வந்துருச்சு. ஈவன் அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் அவர் அதை விட்டுட்டு என்ன பண்ணாரு? அவரோட போக்கஸ வந்து தேவன் மேலே வச்சுட்டு இருந்தாரு. அவர் எழுதுனதான நிறைய சங்கீதம் அந்த டைமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் தேவன் அப்பயே புகழ்ந்து கொண்டே இருந்தாரு. அவர் நாவல எப்பயுமே துதி இருந்துட்டே இருந்துச்சு. தேவன் அவர் அப்பயே அங்கேயே ப்ரிப்பேர் பண்ண. இன்னைக்கு நம்மளையும் நிறைய நேரத்துல தேவன் ஒரு ஹைடிங் பிளேஸ்ல வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? இல்ல, தேவன் என்னை மறந்துட்டாரு, ஏன் இப்படி இருக்குது, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இப்படி எனக்கு மட்டும் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளை கேள்வி கேட்கிறோம். இந்த மாதிரி நேரத்துல நானே நிறைய நேரத்துல இந்த மாதிரி இது பண்ண நானே என்னை சொல்லிக்கிறது என்னன்னா, ஏன் இனிமே கேட்க கூடாது, நான் யாருன்னு மட்டும்தான் கேட்கணும். நான் யாரு? ஐ எம் த சைல்ட் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட்.
ஒரு உலக பிரகாரமான பெற்றோரை என்ன பண்ணுவாங்க, தன் பிள்ளைக்கு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு என்னன்றத நைட்டே பிளான் பண்ணிடுவாங்க. என்னைக்கா நீங்க காலையில இருந்து சொல்லியிருக்கீங்களா, அம்மா அம்மா சாப்பாடு பண்ணி கொடுங்க, ஏன் எனக்கு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் வரல, லஞ்ச் வரல, டின்னர் வரல. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே சாப்பாடு டேபிள்ல இருக்கும். நிறைய நேரம் நம்ம தான் சத்தம் போட்டுட்டு இருப்போம், வந்து சாப்பிடு, சாப்பாடு ஆறிட்டு இருக்கு, எவ்வளவு நேரம் ஆச்சு செஞ்சு வச்சுன்னு. உலக பிரகாரமான பேரண்ட்ஸ் நம்மளே இப்படி யோசிக்கும் போது, என் தேவனாகிய கர்த்தர் எல்லாம் எனக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். அவர் எல்லாம் நேர்த்தியா செய்வாரு. He is waiting for the right and perfect time to happen. கரெக்ட். இப்ப ஒரு பட்டர்ஃபிளையோட லைஃப பாத்தீங்கன்னா, அது ஒரு புழுவா இருக்கும். அந்த புழு இருந்து என்ன பண்ணும், ஒரு கூடு கட்டும், பியூப்பா பண்ணு என்ன பண்ணும், அது உள்ளாலேயே தொங்கிக்கிட்டே இருக்கும். அந்த பட்டர்ஃபிளை வந்து உங்களோட பெட்டு. ஐயோ அது உள்ளால கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த பியூப்பா ஒரு பிளேட வச்சு வெட்டி அதை வெளியில ரிலீஸ் பண்ணா பட்டர்ஃபிளை வந்துருமா? வராது. அது அந்த ஃபுல் டைம் ஆஃப் இன்குபேஷன்ல உள்ளால ப்ராப்பரா வளர்ந்து அதுவா அதை கிழிச்சிட்டு வெளியில வந்தாதான் அதோட ரெக்கைகளை விரித்து அதை அழகா பறக்க முடியும். ஐயோ அது கஷ்டப்படுது, நான் போய் உதவி செய்து அதை பிச்சு வெளியில கொண்டு வந்துட்டேன்னா அதால அந்த ரெக்கையை விரிக்கவே முடியாது. அது எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன ஆகுது, டைட்டா ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்தை உடைத்து அந்த ஃபுல் டைம் ஆஃப் க்ரோத் க்ரோ பண்ணி அதை கிழிச்சிட்டு வருதோ, அப்பதான் அதுக்கு ஒரு பூர்ண பலன் கிடைத்து அது வந்து அழகான ஒரு பட்டர்ஃபிளையா அது வருது, அது ஃபுல்ஃபில் ஆகுது. அதே மாதிரிதான் நம்மளோட லைஃபையும் தேவன் ஒரு ஹைடிங் பிளேஸ்ல வச்சு ஒரு இடத்துல ப்ரிப்பேர் பண்றாரு. அந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல நம்ம இருட்டுல இருக்கிறோமா அந்த டைம் தான் நம்ம அதிகமா தேவனோடு சேர்ந்து கனெக்ட் ஆகணும், இன்னும் அதிகமா தேவனோட வார்த்தையில வளரணும், அவரோட நாமத்தை நமக்குள்ள என்ன பண்ணணும், க்ரோ பண்ணணும். நம்ம சுத்தி ட்ரையா இருக்கும், ஒரு சீட் மாதிரி. சில நேரம் விதைகளை நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும், ஒரு காஞ்சி போன இதா கொட்டையா கிடக்கும், இதுக்குள்ள என்னத்தை இருக்க போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனா அதை கரெக்டா அது என்ன ஆகுது, மண்ணுக்குள்ள அதை வந்து வைத்து அந்த தண்ணி அந்த இடத்துல பட்டோன்னு என்ன ஆகுது, ஒரு ட்ரையான இதுல இருந்து ஒரு லைஃப் வெளியில வருது. அவ்வளவு வறண்டு போய் இருக்கிற ஒரு சீடுக்குள்ளேயே தேவன் அழகான ஜீவனை உள்ளால வைத்திருக்கிறார். அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்ஸ், தண்ணியும் அதுக்கு தேவையான அந்த பூமியில இருக்கிறதான சத்துக்கள் கிடைச்சோன்னு என்ன ஆகுது, அது அழகா வளர்ந்து வருது. அதே மாதிரி தேவன் நம்மளோட வாழ்க்கையை சில நேரத்துல அழகா ஒழித்து வைத்து நம்மளை சிருஷ்டிக்கிறாரு, நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு. எதுக்குன்னா இன்னும் ஹையரா நீங்க போறதுக்கு. ஏன்னா அவரு உங்க மேல கிரேட்டர் பிளான்ஸ் வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம அவர் லெவல்ல பார்க்க முடியாது, ஆனா அவர் நம்ம லெவல்ல பார்க்கும்போது நம்மளை எப்பயுமே உயர்ந்த இடத்துலதான் நம்ம வைத்திருக்கிறாரு. நம்ம மேல கிரேட்டர் பிளான்ஸ் தான் அவர் வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, நாளைக்கு அவங்க இயேசுவின் நாமத்தை கொண்டு உலகத்தை அசைக்க போகிறார்கள். அவங்க போய் நின்று இயேசு என்ற நாமத்தை அவங்க ப்ரொக்ளைம் பண்ணும்போது என்ன ஆகுது, வியாதிகள் மாற போகுது, மரித்தோர்கள் உயிர்ப்பிக்க போகிறாங்க, இந்த தேசத்தை இயேசுவின் நாமத்தினால அவங்க ரட்சிக்க போறாங்க. ஆமென். நம்ம எவ்வளவு இன்புட் பண்றோம், நம்ம எப்படி அவங்க கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். சோ அதனால இன்னைக்கு நம்ம புலம்புறது எல்லாம் நிப்பாட்டிடணும். நம்ம என்ன நமக்குள்ள வைக்கணும், இந்த டைம்ல தேவன் என்னை அதிகமாய் அவரை கிட்டி சேர செல்லுகிறார். இந்த ஹைடிங் டைம் எனக்கு முக்கியமா தேவை. ஏன்னா நான் அவரோட சோசன் சைல்டு. ஆமென். என்னை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். என் தாயின் வயிற்றுல நான் உருவாறதுக்கு முன்னாடியே அவர் என்ன குறித்து வைத்துட்டாரு, இது என்னோட பிள்ளைன்னு அவர் வச்சுட்டாரு. அப்ப கண்டிப்பா அவர் என் மேல ஒரு பர்பஸ்ஃபுல் பிளான் வைத்திருக்கிறார். அதனால அவர் என்னை ஒருபோதும் மறக்க மாட்டாரு. டேவிட் இஸ் a கிளாசிக் எக்ஸாம்பிள். டேவிட் இஸ் a பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்ன நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அது முடிச்சாரு, ஓகே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. அடுத்து என்னாச்சு, சவுல் விட்டாரு, அவரை விரட்டினாரு. எங்க எவ்வளவு இதுல எத்தனை கேவ்ல போய் ஒளிஞ்சிரு. ஆனா ஒவ்வொரு கேவ்ல அவர் ஒளிஞ்சிருக்கும்போது என்ன பண்ணாரு, தேவனுக்காக பாட்டு எழுதினாரு, துதித்தார். அவர் சொன்னார், நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உண்மை மட்டும் நான் விட்டுறவே மாட்டேன்னு. அவர் என்ன பெரிய நீதிமானா இருந்தாரா? இல்ல. நம்ம வாசித்து பார்த்தோம்னா அவரோட வாழ்க்கையிலயும் நிறைய தப்புகள் இருந்தது. ஆனா தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரு, he is a man of my heart. அவர் என்னது, அவரோட தேவனோட ஹார்ட்டுக்கு ஃபேவரான மனுஷனா இருந்தாரு. ஏன்னா அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நெருங்கின ஒரு லைஃப் அவர் கூட வச்சிருந்தாரு. எப்பயுமே அவரோட துதியின் வார்த்தையை அவர் மேல வைத்துட்டே இருந்தாரு. நீங்க துதிக்க துதிக்க என்ன ஆயிருது, யூ கம் மோர் க்ளோசர் டு காட். உங்க பிரச்சனைகள் எல்லாம் விட்டுருந்தீங்க, நீங்க துதிக்கும் போது என்ன ஆகுது,
நீங்க இன்னும் அதிகமாய் அவரை விசுவாசிச்சுட்டு வரீங்க. ஏன்னா அவரை நீங்க இன்னும் அதிகமா கிட்டி சேரும்போது என்ன ஆகுது, துதித்து கொண்டே அவரோட கிட்டி சேரும்போது உங்களை சுத்தி இருக்கிற எல்லா செவர்களையும் அவர் உடைத்து போடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து டேவிட போல நம்மளும் ஒரு லைஃப் நம்ம வாழணும். எப்படின்னா அவரோட கண்கள்ல நம்ம மேல தயவு இருக்கணும். கர்த்தர் அவரோட கண்கள் நம்ம மேல தயவு பாராட்டணும். அந்த மாதிரி ஒரு ஃபேவரபிளான லைஃப் நம்ம வாழணும். அப்ப டேவிட் பாத்தீங்கன்னா அவர் அந்த ராஜான்ற ஸ்தானத்துக்கு வந்த பிறகு அவர் இப்போ நியர்லி மோர் தென் 500 வார்ட்ஸ் 500 வார்ஸ் கிட்ட அவர் போயிருப்பாரு. எல்லாத்துலயும் அவர் வெற்றி கண்டார். ஆமென். அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் கிங்காக இருந்தாரு. டெரிட்டரிஸை வந்து அவர் ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணாரு. ஆமென். அவரை கொண்டு தேவன் அதிகமாய் ஆண்டவர் வந்து அவரோட பவுண்டரிஸை வந்து வைடன் பண்ணாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அந்த டேவிடோட லைஃப்ல ஒரு குட் திங் என்னன்னா, அந்த இடத்துல அவர் வந்து மெஹிபோசேத் பத்தி ஒரு கேரக்டர் இருக்காரு. யாருக்கா தெரியுமா அவரை பத்தி? அவர் யாரு? சவுலுக்கு ஒரு மகன் இருந்தார். அவர் பேர் யாரு? ஜோனத்தன். ஜோனத்தன் அண்ட் டேவிட் வந்து ரொம்ப ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அப்ப வந்து என்ன, சவுலுக்கு வந்து எப்பயுமே வந்து டேவிட கொன்றணும்ன்ற ஒரு மைண்ட் செட்லயே தெரிஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா ஜோனத்தனுக்கு வந்து தெரியும் அவங்க அப்பா எடுத்த முடிவு வந்து தப்புன்னு சொல்லிட்டு. அப்ப ஜோனத்தனுக்கு வந்து டேவிட ரொம்ப பிடிக்கும். ஆனா ஜோனத்தன் வந்து எப்பயுமே ஒரு நல்ல உடன்படிக்கை வச்சிருந்தார், ஒரு நல்ல கவனன்ட் ஆஃப் லவ் வச்சிருந்தார் டேவிடுக்கும் அவருக்கும். அப்ப அவர் சொன்னார், நான் எப்பயுமே உன்னை எங்க அப்பா கிட்ட இருந்து காப்பாத்துவேன் என்னால முடிஞ்ச வரைக்கும்னு. ஆனா எதிர்பாராத விதமா என்ன ஆகுது, சவுலும் ஜோனத்தானும் ஒரு வார்ல வந்து இறந்து போயிடுறாங்க. டேவிடுக்கு நிறைய சான்சஸ் கிடைச்சிச்சு, சவுல கிட்ட போய் கொல்றதுக்குதான சான்சஸ் நிறைய கிடைச்சிச்சு. ஆனா டேவிட் மைண்ட்ல ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு, என்ன எப்படி தேர்ந்தெடுத்தாரோ அதே மாதிரி சவுல் ராஜாவையும் தேவன் தான் தேர்ந்தெடுத்தாரு. அதனால தேவன் தேர்ந்தெடுத்த மனிதன் எவ்வளவு கெட்டவரா இருந்தாலும் நான் அவரை கொல்லவே கூடாதுன்னு சொல்றதுல வந்து ரொம்ப பர்டிகுலரா இருந்தாரு. அப்ப அந்த காரியங்கள்லாம் அவர் நிறைய விஷயத்த வந்து அவர் கீப் அப் பண்ணிட்டே வந்தார். அப்ப சவுலும் இறந்துட்டாங்க, ஜோனத்தானும் இறந்துட்டாங்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்ப ஒரு நாள் வந்து டேவிட் வந்து கேக்குறாரு அவர் சர்வெண்ட்டை கூப்பிட்டு, இன்னும் யாராவது இருக்கிறாங்களா சவுலோட ஜெனரேஷன்லன்னு. அப்ப அவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி ஜோனத்தனோட ஒரு மகன், அவர் பேர் என்னது, ஜோனத்தோட மகன் பேர் என்ன, மெஃபிபோசேத். அவர் வந்து என்ன ஆயிருது, அவர் வந்து 2 சாமுவேல் சாப்டர் 9ல இருக்கு. 2 சாமுவேல் சாப்டர் 9ல இருக்கு. அது ஒரு பெரிய அதிகாரம், நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். அப்ப என்ன ஆகுது, அந்த பையன் ஒரு சின்ன வயசு, ஒரு 5 வயசா இருக்கும்போது என்ன ஆகுது, எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. இப்ப வந்து தாவீது நம்மளை வெட்டி கொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சு நிறைய காரியங்களை குறிச்சு பயந்து அவர் வேலைக்காரன் வந்து அவனை தூக்கிட்டு ஓடும்போது தவறி கீழே போட்டு அவன் கால்கள் 2 உடைஞ்சு போயிடுச்சு. அதுல இருந்து அவன் வந்து ஒரு ஹேண்டிகேப், ஒரு பிசிக்கலி சேலஞ்சு ஆயிட்டாரு. அவரை தூக்கிட்டு போய் என்ன பண்றான், அந்த சீபான்ற அந்த வேலைக்காரன் தன்னோட வீட்டுல வைத்து பத்திரமாய் அவனை இது பண்ணி, இன்னைக்கு அவன் பெரியவன் ஆயிட்டான். பட் ஸ்டில் வந்து அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, வீட்டுல ஒரு ஓரமா முடங்கி இருக்கிறான். அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு. ஆனா இந்த டைம்ல டேவிட் வந்து அவனை தேடி வரான். அப்ப அவனுக்குள்ள ஒரு பயம் வருது, போச்சு நான் மட்டும்தான் என்னோட ஜெனரேஷன்ல மிச்சம் இருக்கேன், என்ன என்ன பண்ண வராங்க, கொல்ல வராங்கன்னு சொல்லி பயம் இருந்துச்சு. ஆனா டேவிட் வந்தோன்னு சொன்னான், உனக்கும் உன்னோட தகப்பனாருக்கும் இருக்க கவனன் படி நான் கண்டிப்பா உன்னை கொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவனை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணா, அவனோட பேலஸ்ல அவன் கூட டைன் பண்ற அளவுக்கு, அதே டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து, நீ இனிமே என் கூட இங்க இருந்து நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவிலேஜ் கொடுக்குறான். இன்னைக்கு அதே மாதிரிதான் ஏசப்பா உங்களுக்கும் எனக்கும் அவரோட ஜீவனை கொடுத்து அவருக்கு பிள்ளைகளாக ஆக்கி இன்னைக்கு அவருக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, ஒரு நல்ல பாண்டிங் கொடுத்திருக்கிறாரு. அந்த பிரிவிலேஜ் நம்ம ஒரு நாள் விட்டு கொடுக்கவே கூடாது. ஆமென். அவர் எல்லா நேரத்திலையும் நம்மளை நினைத்து பார்த்துட்டே இருக்கிறாரு. உங்களை என்னையும் நினைத்து பார்த்தனாலதான் அன்னைக்கு சிலுவையில எல்லா பாடுகளையும் அவர் அனுபவித்தாரு. ஒரு சொட்டு ரத்தம் கூட உடம்புல இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் அடித்து அவரை பாடுபடுத்தினாங்க. ஆனா அவர் அந்த வலியெல்லாம் நினைச்சு பார்க்கல, உங்களையும் என்னையும் மாத்திரம் தான் அந்த இடத்துல நினைத்து பார்த்தாரு. ஆமென். அவர் கொடுத்ததான அந்த டிவைன் சாக்ரிஃபைஸ்னாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் மறக்கப்படாம இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் எனக்காக தான் இந்த பரலோகம் இருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஜீவனால நம்ம எடுக்கப்பட்டிருக்கோம். சோ அந்த மெசிபோகத்தை வந்து அவர் மறக்கப்படவே இல்லை. He was not forgotten. He was not forgotten. He was kept safe and hidden and protected. Amen, amen. அதே மாதிரி the favor of God is upon us. Amen, hallelujah. கர்த்தர் நம்மளை எல்லா நேரத்துல நம்மளை வந்து கண்ணிமணியை போல வைத்து காத்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்ம இடத்துல எல்லா நேரத்துல, அன்னைக்கு ஹாகார் பாத்தீங்கன்னா
அந்த வனாந்திரத்துல வந்து சாரால் ஆபிரகாம் அவங்களை அனுப்பிட்டாங்க. அவங்க வந்து ஒரு அந்நிய ஸ்திரீ தான். ஆனா அந்த வனாந்திரத்துல அவங்க அழுகும் போது தேவன் அவங்கள மறக்கல. அந்த இடத்துல அவங்க வந்தாங்க. தேவன் அந்த இடத்துல வந்து அவளை ஆறுதல் படுத்தினாரு. அவரு அங்கதான் எல்ரோகியாக இருந்து அவளை பலப்படுத்தினார். அவளுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, நீனும் உன் சன்னதிலையும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஜெனரேஷனா இருப்பீங்கன்னு. அதே அவர் சொன்னது போல இன்னைக்கு அவங்க நம்மளோட பிக் பிரதர்ஸா இங்க ஒரு பெரிய ஜெனரேஷனா இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி ஜாக்கியஸ் பாத்தீங்கன்னா நியூ டெஸ்ட்மென்ட்ல அந்த அவர் வந்து என்னதான் இருந்தாரு, ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருந்தாரு. அவரை யாருக்குமே பிடிக்காது, எல்லாரும் அவரை வந்து தூஷித்துட்டே இருப்பாங்க. ஆனா அவருக்குள்ள ஒரு ஆசை, யாரை பார்க்கணும்னு. அவரு காதுபட கேட்கிறாரு, இன்னைக்கு இயேசு இங்க வராரு, இங்க ஜீசஸ் இங்க வராரு, ஜீசஸ் இங்க வராரு. அப்ப அவருக்குள்ள ஒரு வாஞ்சை, எப்படியாவது ஜீசஸ் நம்ம பாத்துடணும், இந்த மக்கள் யாரும் நம்மள விட போறது இல்லைன்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த மரத்துல ஏறி ஒளிஞ்சு நின்று இலைகளுக்கு இடையே பாக்குறாரு. ஜீசஸ் கீழே இருந்து என்ன பண்றாரு, அதை கவனிச்சுட்டாரு. அவர் சொன்னாரு, நீ இறங்கி வா, நீ மறக்கப்படல, யூ ஆர் நாட் லாஸ். நான் இன்னைக்கு எங்க வரேன், உன் வீட்டுக்கு வரேன். எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ். அவர் சொன்னாரா, இல்லப்பா நீ பெரிய பாவி, நீ வந்து முதல் ரட்சிக்கப்படணும், நீ சர்ச்சுக்கு போகணும், நீ உபவாசம் இருக்கணும், ஒண்ணுமே சொல்லல. இன்னைக்கு நான் உன் கூட எங்க வரேன், உன் வீட்டுக்கு வரேன். எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ் அசால்ட்டா தேவன் கொடுத்துட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புது வாழ்வு அவனுக்கு கொடுத்துட்டாரு. அன்னையில இருந்து அவன் லைஃபே மாறிடுச்சு. இன்னைக்கு ஐயா சொன்னது போல நம்ம வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும், உப்பும் வெளிச்சமா இருக்கணும், ஒரு பெரிய சாட்சியா இருக்கணும். நான் கிறிஸ்டியன் இப்ப எல்லாத்தையும் சொல்றதை விட நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சியா இருக்கணும். அவங்க எப்படி கேட்கணும், நீங்க என்ன சபைக்கு போறீங்க, ஐயோ இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை பின்பற்றி வரணும். இன்னைக்கு அதுதான் நம்ம வந்து தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். நம்ம we have to carry Christ in us. நம்மளை வந்து கிறிஸ்துக்குள்ள தரித்து கொள்ளணும். எல்லா நேரத்திலும் நம்ம அவரை தான் வெளிப்படுத்தணும். ஆமா, நம்ம வந்து ஹியூமன் பீயிங் தான், நார்மல் ஹியூமன் பீயிங் தான், நமக்கு கோவம் வரும், எல்லாம் வரும். ஆனா இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா த்ரூ கிரைஸ்ட் மாத்திரம் தான் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணணும், நம்மளை பலப்படுத்தணும். நம்மளோட அவரோட வார்த்தையில நம்ம நடக்கும் போதுதான் நம்மளை கிறிஸ்துக்குள்ள தரித்து நம்ம இன்னொருத்தருக்கு வந்து அது சாட்சியா இருக்கும். நம்மளை பாக்குற ஜெனரேஷன்ஸ்க்கு நம்ம பெரிய சாட்சியா இருப்போம். அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த ஸ்திரீ அந்த 12 வருடம் வந்து அவங்களுக்கு என்னது ப்ளீடிங் இருந்துச்சு. அப்ப அவங்க வந்து எத்தனையோ டாக்டர்ஸ பார்த்தாங்க, எவ்வளவோ பைசா செலவழிச்சாங்க, எவ்வளவு காரியத்தை பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்கல, ஒரு ஹீலிங் கிடைக்கவே இல்லை. ஆனா அவங்க காது பட அவங்க கேட்டுட்டு ஜீசஸ்னு ஒருத்தர் இன்னைக்கு வந்து நம்ம டவுனுக்கு வராரு, அவரை வந்து எப்படியாவது இந்த கூட்டத்துல நுழைஞ்சு போய் நம்ம என்ன பண்ணிடணும், அவரோட ட்ரெஸ்ஸோட ஓரத்தை தொட்டுட்டா போதும். அவங்க போய் எதிர்பார்த்தாங்களா ஏசப்பா மேல கை வச்சு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்ல அவருக்கு ஒரு பெரிய காணிக்கையை நான் கொடுத்து எப்படியாவது ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் வாங்கிடணும்னு இல்ல. அவங்க நினைச்சதுல இந்த கூட்டத்துக்குள்ள எப்படியாவது நான் நுழைஞ்சு போய் அவரோட வஸ்திரத்தோட ஓரத்தை நான் தொட்டுட்டேன்னா என்ன ஆயிரும், எனக்கு ஒரு பூரண சுகம் கிடைச்சிரும்னு சொல்லி அவங்க அந்த பாடலையும் அந்த பலவீனத்திலையும் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு எப்படியோ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டாங்க. அந்த இடத்துல அவங்க மறக்கப்படல. She was not rejected, but she received the healing. Amen, hallelujah. அந்த மோமெண்ட் அவங்க விசுவாசத்தினால அதை தொடும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு பூர்ண சுகத்தை தேவன் அவங்க மேல கட்டளையிட்டாரு. Amen, hallelujah. ஒரு புதிய சாட்சியான ஒரு வாழ்க்கையை தேவன் அவங்களுக்கு கொடுத்தாரு. அந்த அவங்களோட பேர் கூட பைபிள்ல கொடுக்கப்படல, ஆனா அவங்களோட சாட்சி இந்த இடத்துல நம்மளை பலப்படுத்துறது. Amen, hallelujah. அதே போல ஏசப்பா நம்ம வாழ்க்கையில இருந்து நம்மளை உருமாற்றி நம்மளை மறைத்து இந்த இடத்துல வைக்கிறது வந்து நம்மளை பலப்படுத்தி நம்மளை ரெடி பண்றாரு. நம்மளை இன்னொரு இடத்துல ஒரு ஹையர் இதுக்கு, அதே மாதிரி டேவிட் அந்த இடத்துல கரெக்டா வச்சிருந்தாரு தேவன். அவர் ஆடு மேய்க்க என்ன ஆகுது, அவர் எப்படி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாமே அவருக்கு அங்க வந்துருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோசஸ வந்து என்ன ஆயிடுச்சு, அவர் ஒரு கொலை பண்ணிட்டு என்ன ஆயிட்டு அங்க இருந்து பயந்து ஓடி போய் என்ன பண்ணிட்டாரு, ஒளிஞ்சிருந்துட்டாரு. தனிமை, அதே இடத்துல தனிமையில கொண்டு போயிடுச்சு. அந்த தனிமையில அவர் என்ன பண்ணாரு, அப்பயும் ஆடு மேய்க்கிறாரு. இந்த ஆடு மேய்க்கிறதுன்றது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய காரியமா தெரியல. ஆனா அந்த காலத்துல ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் வேணும். ஏன்னா அந்த ஆடு என்ன பண்ணும், நீங்க சொல்றதெல்லாம் கேட்குமா, காலையில இருந்து குட் மார்னிங் சார் அப்படின்னு எல்லாம் அப்படியே அமைந்து நிக்குமா? இன்னும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல போகும். அதுக்கு தேவையானது கரெக்டா பார்க்கணும். அதுக்கு ஒரு பாம்பு கொத்தினாலோ ஒரு விஷப்பூச்சி கடிச்சாலோ அதை கரெக்டா ட்ரீட் பண்ணணும். அதோட பாடி லாங்குவேஜ் பார்த்து அதுக்கு என்ன பிரச்சனைன்றதை ப்ரெடிக்ட் பண்ணணும். அதுக்கு தேவையான டைம் தண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அதுங்க எல்லாம் என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருக்குமா, திடீர்னு ஒண்ணு போய் முள்ளுக்குள்ள மாட்டிக்கோ, அங்க இருக்கோம், அதை கரெக்டா மேய்க்கணும்.
ஸோ அதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுது, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாம் நல்லா பில்ட் பண்றாரு. அப்ப மோசஸ் அந்த இடத்துல தேவன் கொண்டு போய் வைத்து அந்த ஆடை மேய்த்து அந்த இடத்துல கரெக்டா லீட் பண்ணிட்டே வராரு. லீட் பண்ணி முடிச்சுட்டு என்ன ஆகுது, அடுத்து தேவன் அவரை சூஸ் பண்றாரு. அவர் எவ்வளவு காலம் ஆடு மேய்த்திருப்பாரு, ஏதாவது கெஸஸ் இருக்கா? ஒரு 40 வருஷம். அவரு கல்யாணம் ஆயிடுச்சு அங்கதான், கரெக்ட் தானே, பிள்ளைங்க எல்லாம் ஆயிட்டு. ஸோ அந்த டைம்ல தான் தேவன் அவர்கிட்ட வந்து பேசுறாரு. அந்த அந்த பச்சை செடி தீப்பிடித்து எரிந்து அது மூலியமா தேவன் வந்து பேசுறாரு, பேசி அவரை ரெடி பண்ணாரு. அப்போ ஒரு பெரிய ஜாதியை வந்து பார்வோன் கிட்ட இருந்து பிரித்து எடுத்து திரும்ப எங்க அவர் தப்பு செஞ்சுட்டு வந்தாரோ அங்கேயே கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. ஆமென். அந்த இடத்துல அவருக்கு அந்த தைரியத்தை கொடுக்குறாரு. எப்படி இல்லாமோ மோசஸ் வந்து எஸ்கேப் பார்த்தாரு. எனக்கு வாய் வளருது, எனக்கு வார்த்தை வராது, எனக்கு திக்கும் எல்லாம் சொன்ன, நீ கூட அண்ணனை கூட வச்சுக்கோ, நான் உன் கூட போறேன். அப்ப அவர் கேட்கிறாரு, நான் நீங்க என்ன கடவுள்னு நான் போய் சொல்லுவேன். அப்ப அவர் என்ன சொல்லாரு, நான் இருக்கிறவரா இருக்கிறேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு போய் சொல்லி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அங்கதான் அவர் பில்டப் பண்றாரு. இன்னைக்கு நம்மளையும் கடவுள் வந்து அந்த ஹைடிங் பிளேஸ்ல வைத்திருக்கிறார். எதுக்கு வைத்திருக்கிறார், நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸை பில்ட் பண்றாரு. நம்மள ஒரு பெரிய காரியத்துக்காக அவர் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அந்த இந்த இந்த டைம் ஆஃப் சைலன்ஸ் வந்து தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம எவ்வளவு அவர்கிட்ட அதிகமாய் சேர்றோம். ஏன்னா தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கும்போது நம்ம ஒபீடியன், இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நம்ம ஒபீடியன்டா இருக்கிறது வேற விஷயம். நம்ம இருட்டான இடத்துல, நம்மளை யாருமே பார்க்காத இடத்துல நம்ம எவ்வளவு தூரம் ஒபீடியன்டா இருக்கிறோம், எவ்வளவு கீழ்ப்படிதலோட இருக்கிறோம், அதுதான் நம்மளை இன்னும் பலப்படுத்தும். நமக்கு இன்னும் அதிகமாய் பிரசன்ஸ் ஆஃப் காட் வந்து நம்மளை கவர் பண்ணும். ஸோ இந்த டைம் நம்ம லைஃப்ல நம்ம இப்போ கோ த்ரூ பண்றோம்னா, டோன்ட் கெட் டவுன், சோர்ந்து போயிடாதீங்க. இந்த டைமை நீங்க வந்து உங்களை மறக்க வைக்கல, அவரு உங்களை மறந்து போகல, உங்களை மறைத்து வைத்திருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார், உங்களை சிருஷ்டித்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா ஒரு பெரிய பர்பஸ் வந்து உங்க லைஃப்ல இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. Did you receive it in the name of Jesus? Amen. Hallelujah. உங்க எல்லாருக்கும் இந்த பாட்டு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை நம்ம பாடுவோம். இது வந்து மறவாமல் நிறைத்தீர் ஐயா. இந்த பாட்டை எடுத்துக்கோங்க, இந்த பாட்டை பாடுவோம் சிஸ்டர். நம்மள ஒருபோதும் அவர் மறக்காத தேவனா இருக்கிறார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசனி தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசனி தானையா, இதுவரை உதவினீரே. என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் கண்டீரே,
நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமான என் குடும்பம், சுகமானன் சுகமானன் சுகமான என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நன்றியே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Amen. Hallelujah. அவர் நம்மளை மறக்காத தேவனா இருக்கிறார். Amen. அவர் நம்மளோட குடும்ப வைத்தியராக இருக்கிறார். நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். Amen. Hallelujah. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி அவர் என்ன பண்ணல, உங்களை மறக்கல. எங்க வைத்திருக்கிறார்? மறைத்து வைத்திருக்கிறார். ஏன் மறைத்து வைத்திருக்கிறார்? ஏன்னா நீங்களும் நானும் precious in his sight. Amen. Hallelujah. இன்னைக்கு நம்ம பார்த்தது மாதிரி தாவீதை போல, மோசஸை போல அவர் நம்மள ஒரு ஹைடிங் பிளேஸ்ல வைத்திருக்கிறார்னா அவரை நம்மள உருமாற்றி கொண்டிருக்கிறார். நம்ம எவ்வளவு பெரிய சேற்றுல இருந்தாலும் சரி, நம்மள எவ்வளவு அழுக்குல இருந்தாலும் சரி, நம்மளை சுத்தி எவ்வளவு நல்ல காரியங்கள் இல்லாம இருந்தாலும் சரி, ஆனா தேவன் நம்மளை எல்லா நேரத்துல ரைச்சஸா தான் பாக்குறாரு. எப்படி நீங்க ஒரு பேர்ல் உண்டாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஷெல்லுல ஒரு சிப்பிக்குள்ள அழுக்கு சேரும்போது அந்த அழுக்கு என்ன ஆகுது? நாள்பட அது உள்ளால உருண்டு 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 என்ன ஆகுது? ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு அழகான ஒரு பேர்லா அது ஆயிருது. அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை எவ்வளவு இதுல இருந்தாலும் தேவன் என்ன பண்றாரு? உங்களோட ஹைடிங் பிளேஸ்ல வச்சு ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்றாரு? உங்க வேல்யூ ஏத்திக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வேல்யூ ஏத்தி நீங்க ஒரு நாள் அந்த சிப்பி திறக்கும்போது என்ன ஆகுது? ஒரு அழகான முத்து உள்ளால இருக்கு. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை அவர் குறித்து வைத்திருக்கிறார். அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, இந்த டைம்ல அவர் நாமத்தை துதித்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமென். ஹல்லேலூயா. லாசரஸ் அவர் குடும்பமும் ஏசப்பாவை அதிகமா நேசிச்சாங்க. எப்பெல்லாம் ஏசப்பா அந்த இடத்துக்கு வந்தாரு, அவங்க வீட்டுல கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேர்ட் ஆஃப் காட் அந்த இடத்துல இருந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்க ஒரு ஆசீர்வாதமான குடும்பமா இருந்தாங்க அந்த கிராமத்துல. ஆனா லாசர் இறந்துட்டாரு. இறந்து என்ன ஆயிடுச்சு? அவரை கொண்டு போய் கல்லறையில வச்சுட்டாங்க. அவங்க குடும்பமே ரொம்ப துக்கத்துல ஆயிட்டாங்க. அவங்க சகோதரிகள் சொல்றாங்க, ஏசப்பா நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தா இது நடந்திருக்காதுன்னு. அப்ப அவருக்கு அந்த நியூஸ் போகுது. அவர் வராரு. அவர் வரும்போது என்ன ஆகுது? அவருக்கு முன்னாடியே வார்த்தை அனுப்புனாரா? இல்ல. அந்த இடத்துல அவர் வந்தாரு. அந்த இடத்துல ஒரு மகிமை அவர் காண செய்தார். அவரு லாசருவே வெளியில வா அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிட்டு? அவரு வெளியில வந்தார். ஆனா அவருக்கு லாசருக்கு இடையில என்ன இருந்துச்சு? ஒரு கல் இருந்துச்சு.
கரெக்ட் தானே? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நமக்கும் அவருக்கும் இடையில ஒரு தடையா இருக்கு, ஒரு ஸ்டோனா இருக்கு. மூவ் அவே த ஸ்டோன். அந்த கல்லை எடுத்துருங்க. அந்த கல் என்னன்றத தேவன் இடத்துல நீங்க அவரு கூட இருக்கும்போது அவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, என்னோட வாழ்க்கையில சித்தமில்லாத காரியம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போடுங்க. எனக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இன்னும் என்ன ஆகணும், இன்னும் அதிகமா நான் உங்ககிட்ட கிட்ட சேரணும். நான் எதுவுமே உங்ககிட்ட இருந்து பிரித்திடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க கேளுங்க, ஒப்பு கொடுங்க. அப்ப அந்த ஸ்டோன் எடுக்கப்பட்டோன்னு என்ன ஆகுது, அவரோட வார்த்தை கேக்குது, லாசருவே வெளியில வா அப்படின்னு சொன்ன ஜீவனோடு லாசரு வெளியில வந்தார். ஏமேன். அவர் அழுகுன பிரகாரமா வரல, ஒரு புது ஜீவன், புது வாழ்வு, புது பாடியோடு அவர் வந்தார். ஏமேன். இன்னைக்கு அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை எப்படி எப்படி இருக்குன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா தேவன் அதை கூப்பிடும் போது என்ன ஆகுது, when we receive the calling, we will come new and we will receive a new life in Christ. Amen. Hallelujah. அத மாதிரி நம்ம பார்த்தோம்னா டேவிட என்ன பண்ணாரு, தேவன் இந்த டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆனர் பண்ணாரு, ஒரு மகிமையான ராஜாவா வச்சிருந்தாரு. அதே மாதிரி ஜாக்கியஸ என்ன பண்ணாரு, ரட்சித்து அவரோட வாழ்க்கையில ஏசப்பா வந்துட்டாரு. வந்தோன்னு அவருக்குள்ள ஒரு புது சேஞ்ச். கரெக்ட் தானே? ஒரு நியூ லைஃப். அதே மாதிரி லாசரஸுக்கு என்ன கிடைச்சது, ஒரு நியூ காலிங் என்ன ஆயிடுச்சு, ஒரு நியூ லைஃப் அவருக்கு கொடுத்துட்டாரு தேவன். ஒரு பெரிய சாட்சியா அவரை வச்சிருந்தாரு. இன்னைக்கு அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் ஏசப்பாவோட இன்னும் அதிகமா கிட்டி சேரணும். அவர் மறைத்து வைத்திருக்கிறாருன்னா நீங்க சொல்லுங்க, எஸ் லார்ட், எனக்கு தெரியும் நீங்க என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க, ஒரு பர்பஸ்ல வச்சிருக்கீங்கன்றதை நான் உணர்றேன், என்னை இன்னும் ஆயத்தப்படுத்துங்க, எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி நம்மள ஒரு கருவியா ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஓகே, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் நிறைந்த இயேசுப்பா, இந்த காலை வேளை ஆண்டவரே உம்மோட நாமத்தை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் கொடுத்ததான இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நன்றி சாமி. எங்களுக்கு கொடுத்ததான இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சாமி. எங்களை பலப்படுத்தின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் எங்களோடு இருக்கிறீர் அப்பா. அப்பா, we love you Lord Jesus, we love you, we glorify your name, you are worthy of praise, oh Father, you are worthy of praise. There's no other name greater than your name, Lord Jesus. You are our supernatural creator, Father, Lord Jesus. We love you, we adore you, we glorify your name, oh Father, Lord Jesus. You are our King, Lord Jesus. We love you, we love you, we love you so much, Lord Jesus. எங்களை முழுமாக பாட்டில் தாழ்த்துகிறோம் சுவாமி. அப்பா, நீர் எங்களை ஆண்டவரே உம்மோட செட்டையின் கீழ் மறைத்து வைத்த தயவுக்காக நன்றி சாமி. அப்பா, நீர் சொல்லியிருக்கிறீர், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று நீர் சொல்லியிருக்கிறீர் சாமி. அப்பா, நீர் ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காக்கிற தேவனா இருப்பதுக்காய் நன்றி சுவாமி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. அப்பா, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் சாமி. எங்களை முழுவதுமாக பாதத்துல தாழ்த்துக்கிறோம் சாமி. இந்த சபையில இருக்கதான ஒவ்வொரு அங்கத்தினரையும் உன் கையில ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. எங்களோட சபை மூப்பர்கள், எங்களோட பாஸ்டரையா குடும்பத்தை எல்லாவற்றையும் உன் கையில உம்மோட பாத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. எங்களை தாழ்த்துக்கிறோம் சுவாமி. உமக்கு உகந்த பாத்திரமாய் நீங்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்மோட நாமம் எங்களோட வாழ்க்கையில மகிமைப்படட்டும் சாமி. அப்பா, எங்களோட பிள்ளைகளை உன் கையில ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. அவர்கள் நீர் கொடுத்ததான ஆசீர்வாதம் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதமான பிள்ளைகளை நாங்கள் சரியான வழியில வழி நடத்த எங்களுக்கு நல்ல ஞானத்தை நீங்க கொடுங்க சாமி. அப்பா, எங்களுக்கும் நல்ல தேவையான ஞானங்களை கொடுங்க சாமி. அப்பா, எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். குயவன் கையில களிமண்ணை கொடுப்பது போல ஆண்டவரே உன் கையில எங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நீர் ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமாய் வணைந்து கொள்ளுங்க ராஜா. உங்களோட பிரச்சனத்தினால் நீங்க நிரப்புங்க ராஜா. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நேரத்தை ஆண்டவரே எல்லாவற்றையும் கையில ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசியதுக்காக நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you.